நீங்க பேர்ல சும்மா இப்ப தமிழினத்துக்கு தலைவர் ஒரு தடவை சொல்லுங்களேன் பார்ப்போம். தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழர் சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான், அது என் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். சும்மா போட்டு தமிழினத்துல நீங்க உங்க வீட்டுக்கு இந்த கட்சிக்கு வேணா தலைவனா இருக்கலாம். எப்படி தலைவன் நீங்க? எந்த வழியில தலைவன்? இந்தி எதிர்ப்பு. ஆமா, நீங்க திராவிடம் பேசுனீங்க, பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம். நீங்க 2 திராவிட தலைவருக்கு இடையில ஒரு பெண்ணை படுக்க வச்சிருக்கீல்ல, புதைச்சிருக்கீல்ல. படுத்திருக்கிறது தவறாங்க? படுத்திருக்கிறாருன்னு அப்ப நீங்க படுத்தீங்கன்னா அப்படி சொல்லுங்க, அவர் சாஞ்சி இருக்கிறார், அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்திருக்காரு அப்படி சொல்லுவாங்க. சரி, இனிமே நான் படுத்திருக்கல, அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்குறாங்கன்னு வேணா சொல்றேன், மாத்திக்கிறேன். அந்த கயவர்களை பார்த்து சொல்லுகிறேன், உனக்கு கை தட்டுவதற்கு உன்னை சுற்றி 100 பேர் இருக்கலாம், கலைஞருக்காக உயிரையும் கொடுப்பதற்கு கோடி பேர் இந்த நாட்டில். யாரை பற்றி யார் பேசுவது? கலைஞரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கு? எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டால் என்ன? ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்குவதற்கு துப்பில்லாத நீ 5 முறை முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரை பற்றி பேசுகிறாய். நாங்கள் எச்சரிக்கிறோம், கண்ட நாய்கள் எல்லாம் கலைஞரை பற்றி பேசுவதற்கு இனி இந்த நாடு அனுமதிக்காது. எதிர்த்த குரல் எழுந்து ஒலிக்க வேண்டும். கலைஞர் இன்னும் சாகவில்லை என்பது அந்த கயவர்களுக்கு புரிய வேண்டும். எனவே கலைஞரை பற்றி பேசினால் என் தந்தையை பற்றி, நம் உறவுகளை பற்றி, நம்மை பற்றி இழிவாக பேசுவது. கடைசியா என்ன சொல்கிறார்கள்? இது நாங்கள் எழுதிய பாட்டு இல்லை. சண்டாளன் என்றால் என்ன என்றே தெரியாது. இவர்களுக்கு வாயில் விரல் வைத்தால் கடிக்க தெரியாது. சண்டாளன் என்றால் என்ன என்று உனக்கு தெரியாதா? நண்பர்களே, இதுவரையில் நான் நீ அவன் என்று யாரையும் பேசியதில்லை. பேச வைத்திருக்கிறார்கள். உதிரிப்பூக்கள் என்று ஒரு படம் உண்டு. அந்த படத்தின் கடைசி காட்சி இப்படி அமையும். அந்த வில்லன் அவனை எல்லோரும் அந்த கிராமமே சேர்ந்து கடலை ஒரு ஆற்றை நோக்கி அழைத்து கொண்டு போகும். அந்த வில்லனுக்கு நீச்சல் தெரியாது. போ, ஆற்றுக்குள் போ என்று சொல்லுகிற போது அவன் கடைசியாய் ஒரு வரி சொல்லுவான், நான் எத்தனையோ கெடுதல்களை இந்த ஊருக்கு செய்திருக்கிறேன், எல்லாவற்றிலும் மிகப்பெரிய கெடுதல் என்ன தெரியுமா? இந்த ஊரில் நான் மட்டுமே கெட்டவனாக இருந்தேன், இன்றைக்கு இத்தனை கெட்டவர்களை உருவாக்கி விட்டு போகிறேன் என்கிறான். என்னையும் மேடையில் நீ நான் என்று பேச வைத்த அந்த நாய்களுக்கு கடுமையாய் நம்முடைய கவனத்தை, கண்டனத்தை தெரிவிப்பதற்காக கூடியிருக்கிறோம். என்ன சொல்லுகிறார்கள் எங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? சண்டாளன் என்ற சொல்லை பயன்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்ட ஒரு நிகழ்ச்சி உண்டா இல்லையா? இதே சீமான் எழுதியிருக்கிற திரைப்படத்தின் கதைவசனத்தில் எனக்கு பொருள் தெரியாது என்று சொல்லி நீங்கள் வெளியில் வந்தீர்கள். இப்போதும் கேட்கிறேன், மிகப்பெரிய வீரர்கள் என்கிறீர்களே, பிறகு ஏன் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு, இன்னமும் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், கோவித்துக் கொள்ளாதீர்கள், என் ஆண் உறுப்பில் பல பழுது ஏற்பட்டு விட்டது, எனவே எனக்கு ஜாமீன் வேண்டும் என்று சொன்னவன் தானே வெளியே வந்து சாட்டை சவுக்கென்று பேசுகிறார். அதுதானே உண்மை. நான் பேசவில்லை. யாரோ எழுதிய பாட்டு, யாரோ இசையமைத்தது. எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை. உனக்கு தொடர்பில்லை என்றால் ஏன் பேசுகிறாய்? நீ எழுதவில்லை என்றால் எந்த கடிசடையாக இருந்தாலும் மேடையில் நீ பேசுவாயா? அதிலும் இந்த மாவீரர் கேட்கிறார், நீங்கள் வெறும் பிள்ளை பூச்சியை பிடித்து விட்டீர்கள், தேள் பாம்பிடம் வருவீர்களா? நீ தேள்தான் பாம்புதான் என்று எங்களுக்கு தெரியும். தேளையும் பாம்பையும் ஒடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதும் எங்களுக்கு தெரியும். புலி சிங்கம் என்று வேறு தன்னை சொல்லிக் கொள்ளுகிறார். புலிக்கும் சிங்கத்துக்கும் இவர் பேசுவது புரிந்தால் கடித்து குதறிவிடும். யாரை பார்த்து யாரோடு ஒப்பிடுகிறாய் என்கிற கோபம் வரும். நான் இப்போது சொல்லுகிறேன், இந்த மேடையில் சொல்லுகிறேன், என்னை கைது செய்து பார், என் மீது வழக்கு போட்டு பார் என்று சவால் விடுத்த சீமானுக்கு இந்த மேடையில் இன்னொரு சவாலை நான் இப்போது வெளியே சொல்லுகிறேன். என் கையிலே இருக்கிற அந்த கைபேசியில இருக்கிறது, உங்கள் எல்லோர் கைபேசியிலும் இருக்கும். விஜயலட்சுமி என்று ஒரு பெண், இதுவரையில் நான் பேசியதில்லை. என்னை கேட்டபோது கூட அது அவருடைய சொந்த செய்தி, நான் அரசியல் மட்டுமே பேசுவேன் என்று சொன்னேன்.
அரசியலை தாண்டி பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. விஜயலட்சுமி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தொடங்கும் போதே எப்படி பேசுகிறார்? டேய் மானங்கட்ட சீமான், டே தொடப்பக்கட்ட இருக்கிறது, நான் சொல்லவில்லை. டே தொடப்பக்கட்ட, நான் கேட்கிற கேள்வி இதுதான், ஏன் நீ வழக்கு போடவில்லை? தைரியம் இருந்தால் வழக்கு போடு. இப்போது நான் சொல்லுகிறேன், எங்களை பார்த்து தைரியம் இருந்தால் கைது செய் என்றாய் அல்லவா? தைரியம் இருந்தால் விஜயலட்சுமியின் மீது நீ வழக்கு போடு. இல்லை, உனக்கு விஜயலட்சுமியின் மீது பெயரை கேட்டாலே பயம் என்றால் என் மீது வழக்கு போடு. நான் அதே வரி மறுபடியும் இந்த மேடையிலே சொல்லி இருக்கிறேன், என் மீது வழக்கு போடு, சந்திக்கலாம். நான் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த காணொளியில் இருக்கிற சொற்களிலேயே கண்ணியமான சொற்கள் அவைதான். மற்றவைகள் எல்லாம் அதை விட மோசமானவை. எனக்கு சொல்ல கூசுகிறது, நான் சொல்லவில்லை. எத்தனை பேர், 2,10,000 பேர் காலையில கேட்டிருக்கிறான். நம்முடைய தலைவர் தளபதியை பார்த்து அந்த சீமான் கேட்கிறார், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று. நான் கேட்கிறேன், 2 லட்சம் பேர் உன்னை தொடப்ப கட்ட மானங்கட்டவனேன்னு ஒரு பொண்ணு அழைச்சிருக்கிறாளே, உனக்கு வெட்கமாக இல்லை? உனக்கு சூடு சுரணை இல்லை? நீ ஒரு மான நட்ட வழக்கு போட்டாயா? போட முடியாது. அது மானம் உள்ளவர்கள் மட்டும்தான் அப்படி ஒரு வழக்கு போட முடியும். சீமானால் போட முடியாது. குறைந்தபட்சம் குற்றவியல் வழக்காவது நீ தொடுத்திருக்கிறாயா? விஜயலட்சுமியின் மீது நீ வழக்கு போடவில்லை. நான் மேடையில பேசுகிறேன், என் மீது வழக்கு போடு, நான் நீதிமன்றத்துக்கு வருகிறேன், உன்னை போல பயந்து நான் உங்கள் அப்படி சொல்லவில்லை, எனக்கு பொருள் தெரியாது என்று ஓடுகிற கோழைகள் அல்ல நாங்கள், கலைஞரின் பிள்ளைகள்.